பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த புதிய மாதத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மகத்துவமான தேவனானவர் மகிமையாய் நம்மை கடந்த மாதங்கள் முழுவதும் அற்புதமும் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய பெரிதான கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக, நம்மை ஆச்சரியமாய் நடத்தும்படியாக ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 16-17 வசனங்கள். அங்கே இருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வர செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மோசே மூலமாய் சொல்லி இருந்தார், நான் தாகத்திற்கு தண்ணீரை கொடுப்பேன், அந்த இடத்திற்கு நேராய் நான் உங்களை வழிநடத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருந்தபடியினால அந்த இடத்திற்கு நேராகவே கர்த்தர் அருமையாக தேவாதி தேவன் ஜனங்களை அருமையாய் வழிநடத்தி வருகிறார். அவங்க சரியான அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அதுதான் பேயேர். அந்த இடத்துல வந்து சேர்ந்த இடம், அங்க என்ன இருந்தது? ஊற்றை கண்டார்கள். ஊற்று அப்படின்னு சொல்லும் பொழுது நிலத்தடி நீர் கசிந்து பூமிக்கு மேலே வந்து இயற்கையாகவே அந்த தண்ணீர் கசிந்து வரும். இப்படி வருகிற நீர் தான் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது. அதை ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவார்கள். அது கிணறு என்று அழைக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஊற்று இருக்கிற இடத்தை வனாந்திரத்துல ஜனங்கள் கண்டுபிடித்தார்கள். கர்த்தர் சொன்ன இடம். ஆமென். தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்ன இடத்துக்கு நேராக வந்தார்கள். இந்த புதிய மாதத்துல இந்த வார்த்தையை அவளோடு எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மகிமையான ஒரு ஊற்றை இந்த மாதத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். வேதம் ஊற்றை எதற்கு ஒப்பிடுகிறது தெரியுமா? கர்த்தரை குறித்து. ஹல்லேலூயா. இந்த ஊற்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்தை ஜெயித்த, இந்த பாவத்தை மன்னித்து நம்மை இந்த உலகத்திலே ரட்சித்து வாழ வைத்த ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று. ஹல்லேலூயா. அது வனாந்திரத்துல அது ஒரு பெரிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசாய் நமக்கு இருக்கும். பாலைவனத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பளிப்பா இருக்கும் அது. ஹல்லேலூயா. அந்த பாதையில நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா, மிகவும் ஆண்டவரே ஏதோ நான் ஜெபிக்கிறேன், என்னென்னவோ ஆண்டவரே உமக்காக நான் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரலன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாள்ல ஒரு புதிய ஊற்றை உங்கள் கண்கள் காணும். அப்படியானால் ஆசீர்வாதத்தின் எல்லைக்கு நேராக உங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இதுவரையில் நீங்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டவைகளை கர்த்தர் கொடுத்தார், நன்மைகளை அனுபவித்தீர்கள். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவர் புதிய ஊற்றை, ஹல்லேலூயா, இந்த நாளிலே பூமியிலே வாழுகிற உங்களுக்காக அந்த நன்மையை தேவன் அதை புதிதாக உங்களுக்கு தோன்ற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஊற்று, அந்த கிணறு அவருடைய தாகத்தை தீர்த்ததோ, அதே போல தேவன் உங்களுடைய எல்லா அங்கலாய்ப்பை மாற்றும்படி, உங்கள் கண்ணீரை மாற்றும்படி, உங்கள் பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றும்படி, உங்க வனாந்தர அனுபவத்தை மாற்றும்படியாய் கர்த்தர் ஒரு மகத்தான காரியத்தை செய்ய போகிறார். அந்த புதிதான ஊற்றை இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அது தேவைகளை சந்திக்கிற ஊற்று, உங்களை நன்மையால் நிரப்புகிற ஊற்று, உங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகிற ஊற்று, உங்கள் ஊழியத்தை இன்னும் வளர்ச்சியடைய செய்கிற ஊற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை குறித்து பாடுகிறார்கள். எப்படி என்றால், ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அப்படியானால் கிணறு நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் அந்த ஊற்று நிரம்பி வழிகிறதை குறித்து அவர்கள் பாடுகிறார்களாம். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, உங்கள் வாயிலே ஆனந்த துதி பாடல்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நீங்கள் பாடுவீர்கள். இன்னும் புதிய புதிய ராகத்தோடு புதிய புதிய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் உங்க வாயிலிருந்து வல்லமையாய் வெளிப்பட போகிறது. துதியை கர்த்தர் உங்க வாயிலிருந்து இன்னும் வெளிப்படுத்த போகிறார். இன்னும் அந்த மாதத்துல நீங்கள் கம்பீரித்து தேவனை துதிப்பீர்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு ஒரு இடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில அந்த புதிய ஊற்று ஒரு பெரிய மாற்றத்தை, இந்த வசனமாகிய வாக்குத்தத்தம், இந்த ஊற்று உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, பரலோக ராஜாவே, தேவாதி தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே, இந்த அருமையான வார்த்தையின்
சத்தத்தை கத்தர் துணிக்க பண்ணினீரே. கத்தாவே, இது உம்முடைய சத்தம், இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. வசனத்தின் மூலமாய் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீரே. இந்த புதிய மாதத்துல ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியா ஊற்றானீர் வெளிப்பட போகிறீரப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அப்பா வறண்டு போயிருக்கிறதான இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நீர் பாய்ச்சலை உண்டு பண்ணும்படியா இந்த ஊற்றாகிய நீர் உடைய மகிமை வெளிப்படுத்த போறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரும் இந்த ஊற்றிலே அப்பா ஸ்தோத்திரம் ஜீவ நதியிலே களி கூற போகிறார்கள். ஆவியானவரே, உங்க அன்பினால் நிறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த மாதம் முழுவதும் நீர் அற்புதமாய் நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இந்த வார்த்தையானது எல்லா தரித்திரத்தை மாற்றட்டும், எல்லா வறட்சியை மாற்றட்டும். மகிமையின் ஊற்று, மாறாத ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று. இந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிய போறதுக்காய் நன்றி ஆண்டவர். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை நிமித்தம் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.